என்னோட நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடக ராசிக்காரர்களான மார்ச் மாதம் முழு பலன்கள் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல வேலை, பணவரவு, காதல், குடும்பம், ஹெல்த், அப்புறம் லக்கி டேட்ஸ், பரிகாரம் எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. கடக ராசிக்காரர்களோட அதிபதி பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் தான். அதனால நீங்க ரொம்ப பார்த்தீங்கன்னா எமோஷனல் டைப்பு. ஃபேமிலியில பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரொம்பவுமே ஒரு அட்டாச்சான ஒரு பர்சனாக தான் இருப்பீங்க எப்போவுமே. உங்களுக்கு எப்போவுமே மற்றவங்கள கேர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு பிடிச்சமான விஷயம். அதனால உங்களுக்கு அது இயற்கையிலே கடவுள் கொடுத்த வரம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மெமரி பவரில் உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைங்க. மெமரி உங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் என்னன்னா மூட் ஸ்விங் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த மாதம் அதை கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பெரிய ப்ராப்ளமே உங்களுக்கு வரவே வராதுங்க. மார்ச்சோட கிரக நிலையை பார்த்தோம் அப்படின்னா மந்தோட ஆரம்பம் கொஞ்சம் உங்களுக்கு சென்சிட்டிவாக ஃபீல் ஆகும். கொஞ்சம் சின்ன சின்ன விஷயத்துக்கே பார்த்தீங்கன்னா மனசு பாதிக்கலாம். 10ஆம் தேதிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களோட சுச்சுவேஷன் கொஞ்சம் நடுநிலைமையாக இருக்கும். மந்தோட அதாவது 15ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 15ஆம் தேதிக்கு அப்புறமா ஒரு குட் நியூஸ் வரும். லாஸ்ட் வீக்கில் ஒரு முக்கிய முடிவு எடுக்க வேண்டிய நிலை கூட உங்களுக்கு வரும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, வேலைய பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கு பாஸோட சப்போர்ட் கண்டிப்பா இருக்கு. உங்களோட டீம்ல இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, உங்களோட ஒர்க் இன்னும் அடுத்த லெவலுக்கு போறாங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகப்போகுது. உங்களோட பாஸ் கிட்ட இருந்தும் உங்க டீமுக்கும் உங்களுக்கும் அப்ரிசியேஷனும் கிடைக்க போகுது. ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட டிஸ்கஷன்ஸ் மூவ் ஆக போகுது. அதுதான் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. பிஸ்னஸ் பீப்புளை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அதாவது ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி இருக்கீங்களா, அதில் இருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த மாதம் ரொம்பவுமே பெனிஃபிட்டு. ஃபுட்டு, ஹோட்டல், அப்புறம் பிஸ்னஸ் இதுலலாம் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே நல்ல மாதம் அப்படின்னு சொல்லலாம். என்ன அட்வைஸ் இந்த மாதம் அப்படின்னா, கொஞ்சம் எமோஷனலாக டிசிஷன் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஃபினான்சியலை பொறுத்த வரைக்கும் இந்த மந்த் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஸ்டேபிளான மந்த்து. சேவிங்ஸ் அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவுமே வாய்ப்பு இருக்குது. அதாவது மந்த் 15ஆம் தேதி அந்த மாதிரி வரும்பொழுது உங்களுக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு எக்ஸ்பென்சஸ் கூட வரும். ஃபேமிலியில் ஃபங்க்ஷன் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஹவுஸில் விஷயம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக உங்களுக்கு இது எக்ஸ்பென்சஸ் ஆகலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்லோவாக பண்ணுங்கள். ஆனால் லாங் டேர்மாக பண்ணுறது ரொம்பவுமே சேஃபு. மேரேஜ், லவ் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள்ஸ் எல்லாத்துக்குமே ஃபேமிலி மூலமாக ஒரு ப்ரப்போசலுக்கு சான்சஸ் இருக்குது. ஓல்டு ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரீகனெக்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. மேரீட் ஆனவங்களுக்கு உங்களோட பார்ட்னர் இந்த மாதம் உங்களுக்கு அபரிவிதமான சப்போர்ட்டை கொடுக்க போகிறாங்க. அதுதாங்க உண்மை. ஸ்மால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட பார்த்தீங்கன்னா ஏர்லி மந்தில் உங்களுக்கு இருக்கும். ஆனால் கொஞ்சம் லேட்டராக செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அந்த இது எல்லாமே உங்களுக்கு போயிடும். அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் உங்களோட வீடை ஏதாவது இந்த மாதத்தில் ஏதாவது ரினோவேஷன் பண்ணுவீங்க. இந்த பொருளை இந்த இடத்துல மாற்றி வைக்கிறது, இந்த பீரோவை இந்த பக்கம் திருப்பி வைக்கிறது, அந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணுவீங்க. அப்புறம் லேண்ட் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு சின்ன டிஸ்கஷனும் உங்களோட மனசில் ஓட போகுது. வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவுமே சான்சஸ் இருக்குது. அப்படி வாங்குறதுனா உங்களோட ப்ராப்பர்ட்டி பேப்பர் ஈஸியாக மூவ் ஆகும். அதான் என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, உங்களோட அம்மாவோட ஹெல்த்தில் ரொம்பவுமே கவனம் தேவை இந்த மாதம். ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் கோல்டு, செஸ்ட்டு, அப்புறம் ப்ராப்ளம் வரலாம். வாட்டர் ரிலேட்டடான இன்ஃபெக்ஷன்ஸ் கொஞ்சம் வரதுக்காக கவனமாக இருக்குது. அதனால தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணியே குடிங்க. அதே மாதிரி லேட் நைட்டில் தூங்குறத தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிவிடுங்க. இதுதான் நான் உங்களுக்கு இந்த மாதம் சொல்லக்கூடிய அட்வைஸு. லக்கி ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்னதுன்னா, உங்களுக்கு இந்த மாதம் லக்கி டே மண்டே தாங்க. லக்கி கலர் ஒயிட்டு அப்படி இல்லைன்னா சில்வர். லக்கி நம்பர் 2. இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் வச்சுக்கிற முக்கியமான கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் 7, 16, 25. அது மட்டும் இல்லாமல் இப்போ மண்டேல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சிவன் வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே நல்லது. ஓம் நமச்சிவாய அப்படின்னு 11 முறை சொல்லுங்கள். பால் அபிஷேகம் கூட நீங்கள் செய்யலாம். கடகராசிக்காரர்களே, இந்த மாதம் எமோஷனல் ஆனாலும் ஸ்டேபிள் மந்த். ஃபேமிலி சப்போர்ட் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். உங்கள் நட்சத்திரத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு சிம்ம ராசியோட ஃபுல் வீடியோ வருது. மறக்காமல் அதையும் பாருங்கள். ரொம்ப நன்றி நண்பர்களே.